ஒரே ஒரு வரி தான். பெரிய பெரிய வாசகங்கள்ல கிடையாது. ஒரு சின்ன சின்ன வரிகள்ல நிறைய சொல்லியிருக்கிறார். சங்கம் மருவிய காலம் ஆர்கலியுலகத்து மக்கட்கெல்லாம் மிகச்சிறிய 2 பாடல்களை எடுத்து வணக்கம். இலக்கிய பாடல்கள்ல 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து ஒரு நூல்ல மிகச்சிறிய 2 பாடல்களை எடுத்து இன்னைக்கு நாம பேச போறோம். அந்த பாடல்கள் இருக்கிற நூலின் பெயர் முதுமொழி காஞ்சி. பொதுவாகவே 14 கீழ்கணக்கு நூல் சங்க காலம்னு ஒரு சிலரும் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு ஒரு சிலரும் சொல்றாங்க. இந்த சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது சங்க காலத்திற்கு பிறகு வந்த காலம். இந்த சங்க காலத்துக்கு பிறகு வந்த காலத்துல இந்த 14 கீழ்கணக்கு வருவதா ஒரு கருத்து நிலவுது. அதுல ஒரு புத்தகம் முதுமொழி காஞ்சி என்ற புத்தகம். இந்த முதுமொழி அப்படிங்கிறது பழமையான மொழி, ஒரு பழமொழி மாதிரின்னு வச்சுக்கோமே, அதுதான் அதோடைய அர்த்தம். இது ஒரு நீதி நூல், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதி நூல். இந்த நீதி நூலில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு 10 பாடல்களுக்கும் ஒரு தலைப்பு. சிறந்த 10, இல்லை 10, நல்கூர்ந்த 10 இப்படின்னு மொத்தம் ஒரு 10 அதிகாரம் மாதிரி. திருக்குறள் எப்படி அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு 10 தொகுதிகள் இருக்கு. மொத்தம் 100 பாடல்கள். இந்த முதுமொழி அப்படிங்கிறது பழமைன்னு தெரியும். அது காஞ்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற பொருள்படுது. காஞ்சி திணைன்னு போர்ல ஒரு திணை இருக்கு. ஆனால் வாழ்வியல் திணையாக தான் இந்த பாடல் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறாரு. வாழ்வியல் திணை, அதாவது நாம் எப்படிலாம் இருக்கணுங்கிற ஒரு நீதி நூல். காஞ்சிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க. இந்த இடையில பெண்கள் அணிகிற அணிகலன்கள் நிறைய முத்து இந்த மாதிரி நிறைய கோர்த்து சேர்த்து அணிகிற ஒரு இடையில அணிகிற ஒரு அணிகலனுக்கு பெயர் காஞ்சி. அந்த மாதிரி நிறைய நல்ல தகவல்களை சேர்த்து நல்ல நீதியை சொல்றதுனால இது ஒரு காஞ்சி அப்படின்னும் ஒரு அர்த்தம் படுது. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற பாடலை எழுதின மதுரை கூடலூர் கிழார் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இதுல அவருடைய பேர் என்னன்னு தெரியல. மதுரையில் வாழ்ந்த கூடலூரை சார்ந்த கிழார் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். கிழார், கிழவன், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் வருது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான பொருள், அவர் ஒரு பெரிய மனிதர், தலைவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், அல்லது நிலத்துக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், நிலத்தை பெற்றவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு சில இடத்துல வந்துட்டு கணவன் அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது. அதுவும் நிறைய புலவர்கள் பெயரும் புலவரின் தந்தையின் பெயரும் கிழார் அப்படிங்கிற மாதிரி வருது. இதுவும் மதுரை கூடலூர் கிழார் எழுதின பாடல். நாம இந்த 2 பாடல்கள்ல 100 பாடல்கள்ல இருந்து எடுத்து நாம இன்னைக்கு காணொலியில பார்ப்போம். மற்ற 98 பாடல்களையும் நீங்க முதுமொழி காஞ்சியில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுல சிறந்த 10ன்னு சொல்லி முதல் 10 தொகுதியில முதல் பாட்டு. இந்த முதல் பாட்டு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு 10லையும் முதல் பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆர்கலியுலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிதாங்க ஆரம்பிக்குது. இது கடல் சூழ்ந்த உலகில் வாழும் மக்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நல்ல தகவல்களை சொல்லிட்டு போகுது. அப்படிதான் இந்த முதல் பாட்டும் இப்படி ஆரம்பிக்குது. ஆர்கலியுலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலிற் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு எல்லோருக்கும் ஓதலிற் சிறந்த, அதாவது ஓதுதல் அப்படிங்கிறது படிக்கிறது, கல்வி சிறந்தது தான். ஆனால் அதை விட சிறந்தது எது தெரியுமா? ஒழுக்கமுடைமைன்னு சொல்றாருங்க நம்ம மதுரை கூடலூர் கிழார். கல்வியில் சிறந்தது ஒழுக்கம். முதல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்தா கல்வி தானா வருங்கிறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு முதுமொழி காஞ்சியிலிருந்து இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஒரே ஒரு வரி தான், பெரிய பெரிய வாசகங்கள்ல கிடையாது. ஒரு சின்ன சின்ன வரிகள்ல நிறைய சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நல்கூர்ந்த 10 அப்படின்னு ஒரு 10 இருக்கு. அதுல ஒரு பாடல், சொற்சொல்லா வாழி சொலவு நல் கூர்ந்ததன்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வார்த்தை ஒரு இடத்துல எடுபடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது அவசியமற்றது. அது நம்மையே வறுமை நிலைக்கு செலுத்துற மாதிரி, நம்முடைய வார்த்தைகளை வறுமை நிலைக்கு செலுத்துற மாதிரி அமைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. எடுபடாத இடத்துல, தேவையில்லாத இடத்துல நம்முடைய சொற்களை, நம்முடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த 2 பாடல்கள் மூலமா நம்ம முதுமொழி காஞ்சியை
பற்றி நம்ம சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லோரும் முதுமொழி காஞ்சியை படிக்கும் பொழுது நமக்கு இந்த 100 சிறந்த கருத்துக்களும் நமக்கு வந்து சேரும். நல்ல ஒரு நீதி நூல். முதுமொழி காஞ்சியை படிக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி.